இப்போ புதுசாக முருகரை கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நாள் வேலை கையில் எடுத்தாங்க, அப்பயும் நாம தான் வெற்றி பெற்றோம். இப்போ முருகரை கையில் எடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக 2026 நாம் தான் வெற்றி பெற போகிறோம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எங்களுடைய முருகரை பொறுத்த வரைக்கும் கோவண கோலத்தில் இருந்தாலும் இருப்பாரே தவிர அவருடைய RSS அரட்ரோசர் குழுக்கு அத்தனை பொருத்தி கொள்ள மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒளி தரக்கூடிய கல்வி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு என்றைக்குமே விளங்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மொத்தமா ஒரு 6 குழந்தைங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு டீச்சர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. தாய்லாந்து நடக்கூடிய பன்னாட்டு மாணவர் மன்றம் மிகப்பெரிய ஒரு பெருமை. நமக்கு பல்வேறு கிரைட்டீரியாவில் வந்து குழந்தைங்களை செலக்ட் பண்றாங்க. அதுல நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தரணி ஸ்ரீ வள்ளத்தில் இருக்கின்ற கவர்மெண்ட் மாடல் ஹை ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த குழந்தை தேர்வாக இருக்குது. நேற்று 20 அந்த செய்தியை வந்துச்சு. உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. ஸோ அந்த குழந்தைங்க ஆகஸ்ட் மாதம் அந்த 6 குழந்தைங்க ப்ளஸ் ஒரு டீச்சர் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய கல்வித்துறைக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக பெருமையாக நான் பார்க்கிறேன். அதற்கான செலவு யாரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பல்வேறு கோரிக்கைகளையும் கல்வி பாதிக்கப்படுதா என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அது சார்ந்து என்னுடைய அதிகாரிகளை அவங்க சந்தித்து அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் சிறந்த முறையை பரிசீலித்து கண்டிப்பாக நல்ல செய்தி கொடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.